நேற்று மீண்டும் என்று மாறாதவர் ராஜா. கரத்துல ஒப்பு கொடுத்து செலுத்துகிறோம் ராஜா. நாளிலும் கூட கிருபை பாராட்டுனீங்களே ராஜா. ஆண்டவரே, முற்றிலும் உங்க கரத்துல தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, அதிகாலையில தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைகிறார்கள் சொல்லியிருக்கிறது. அதிகாலையில தேட தேவன் உதவி செய்யுங்க அப்பா. உதவி செஞ்சீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெகத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆண்டவரை கிரியைகள் நாசனாக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி செல்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லா கிரியைகளை அதமாக்கி போடுங்க ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரை ஒளி கிரியைகள் ஆண்டவரே ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி போடுகிறோம். வானமண்டல பொல்லாத ஆவி கிரியைகள் எல்லை பிசாசுகள் மனிதர்கள் மூலமா எழுப்புகிற எல்லா கதைகள் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தி போடுகிறோம் ராஜா. கர்த்தர் ஜெபத்தை நடத்துங்க, தவக்க முதல் முடிவு வரை தேவன் நடத்துங்க. கிருபை நாள், புதிய கிருபை நாள், புதிய பலத்தினால், புதிய சக்தினால் இடைக்கற்றுங்க, இடைக்கற்றுங்க. புதிய பலத்தினால், புதிய அபிஷேகத்தினால் தேவன் ஆண்டவர் அபிஷேகங்க எல்லாவற்றையும் கருத்துல கொடுக்கிறோம். கனமாகினோம், மக்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். லேசான காரியம் பாடல். லேசான காரியம் மிகவும் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிரவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் மிகவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு மண்ணை மண்ணான மனிதன் மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதன் மண்ணாவை அழிப்பது லேசான காரியம், லேசான பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் பெருமழை
பாதையை பெரும் கடல் பாதை இயேசு மிகவும் கற்பாறை போல கடல் மேல் கற்பாறை மிகவும் அவனே எல்லாம் லேசான காரியம். ஹல்லேலூயா. நல்லவனாகிலும் நச்சவனாகிலும் உதவி செய்கிறதும் லேசான காரியம் அப்பா. லேசான காரியம் ராஜா. அதை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. தேவனாகி கர்த்தரப்பா, வானத்தையும் பூமியையும் மண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தரப்பா. தாவனே உமக்கு எல்லாம் லேசான காரியம் அப்பா. உமக்கு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உதவி செய்வதில்லை நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உள்ளத்திலப்பா, ஆண்டவரே உள்ளத்திலப்பா வல்லமையினால நிரப்பதப்பா. ஆண்டவரே நிரப்பது ஆண்டவரே, கிருபையினால நிரப்பதப்பா. நிரப்பதப்பா. ஹல்லேலூயா. நீ
கண்மணியும் பங்குமா இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் glory 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 glory. ஆமென். மகிமை மகிமை இறங்க மகிமை வல்லமை இறங்கட்டும். ஆமென். ஜீசஸ் வாங்கப்பா. ஹல்லேலூயா. மத்தியில வாங்க. ஆசீர்வாதம் அனல் முட்டுங்கப்பா. அனல் முட்டுங்க. அனல் முட்டுங்க. இருதயம் அனல் முட்டுங்கப்பா. அக்கினி பற்றி எரி ஒரு பலிபீடத்திலும் அக்கினி இறங்கட்டும். நாமே வார்த்தைகள் அக்கினியாக ஏசப்பா இருக்கிறது. வார்த்தை அக்கினியாக நடத்துகிறவரே ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினால கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்களப்பா. உங்க பலன் இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். அப்பா உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சகாயம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஓ சங்கீதம் 124:8 பார்க்கிறேங்க. எங்களுடைய சகாயம் ஓ வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் நாமத்தில் இருக்கிறதப்பா. உங்க நாமத்துல நீங்க சகாயம், உங்க நாமத்துல நீங்க பலனப்பா, உங்க நாமத்துல நீங்க பாதுகாப்பு இருக்காங்க. உன்னுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல ஓ நம்முடைய ஆத்மா தப்பிச்சு. ஓ கண்ணி நடித்தது. ஓ நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. தப்பினோம். ஒவ்வொரு நாளும் தப்புறாண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்ணிக்கு ஓ தப்பு வைக்கிறீங்கப்பா. எங்க ஆத்மாவை தப்பு வைக்கிறீங்கப்பா. உங்க நாமத்திற்கு தப்பு வைக்கிறீங்க. நாமத்தில தப்பித்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஓ கண்ணி தப்பு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு நாளும் வருகிற கண்ணிக்கு பிசாசு ஏற்படுத்துற கண்ணில் இருந்து என் தேவனுக்கு தப்பு வைக்க வைக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டபடி ஓ அவர் வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிறீங்கப்பா. கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறீங்க, கண்ணிக்கும் தப்பு வைக்கிறீங்கப்பா. கண்ணிக்கும் தப்பு வைக்கிறீங்க, நோய்க்கும் தப்பு வைக்கிறீங்கப்பா. ஏன்னா உங்க நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். உங்க நாமத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய நாங்கள் வேணுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அறிக்கை செய்ய கொள்ளை நோய்க்கு நாங்கள் தப்பு வைக்கிறோம். எதுவும் எங்களை மேற்கொள்வது இல்லப்பா. ஓ எதுவும் அனுபவத்தில் இல்லை ஆண்டவர். பொல்லாப்புக்கு நேரிடாது இந்த வாக்கின்படி. ஓ எஸ் ஹல்லேலூயா. நீங்க எங்களோடு கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஓ பரிசை ஆண்டவரின் சத்தியம் பரிசை கேடுகமா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை தான் சத்தியம் ஆண்டவரே. அது சன்வரை பரிசையும் கேடுகமா இருக்கிறது. எங்களுக்கு கேடுகமா இருக்கிறது. ஓ பிசாசான கிட்ட வர முடியாது. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நாங்க வார்த்தை அறிக்கை செய்ய ஓ நாங்க வார்த்தைக்குள்ள நடக்க நாங்கள் வார்த்தையின்படி நடக்க ஓ பிசாசு எங்களுக்கு கிட்ட நெருங்க முடியாதப்பா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு சேனையாய் துதிப்போம். துதிக்க தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்.
வராமல் சத்துரு விரண்டு போகும். ஆமென். Yes, வேற்றுமை படித்து போவான். Yes. Oh, hallelujah. நான் கூப்பிடும் நாளில் சத்துரு கூப்பிடுவார்கள். ஓ, அதனால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிக. Yes, கூப்பிட நம்ம கூப்பிட அவர் அழைத்து அவர் அருகாமல் இருக்கிறார். எப்பொழுதுமே கூப்பிட எஸ் இந்த நேரம் நான் கூப்பிடுற நேரம், துதிக்கிற நேரம், தேவனை அழைக்கிற நேரம், தேவனை ஆழத்திலிருந்து ஓ தேவனை அழைக்கிற நேரம். ஹல்லேலூயா. இடம் கொடுக்காமல், தூக்கத்திற்கு இடம் கொடுக்காமல், சுயத்துக்கு இடம் கொடுக்காமல், எல்லா சுயங்கள் இயேசுவின் நாமத்துல சாகட்டும். ஓ சுயம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த முடியாது. ஓ தேவனுடைய நிறைவேற்ற முடியாது. சிந்தையில தேவ சிந்தையில உங்க சிந்தை தேவ சித்தம் வரட்டும். தேவ சித்தம் உண்டாகட்டும். என் சிந்தையில என் ஆத்மாவில தேவ சித்தம். ஓ என் தேவ சித்தம், என் வாழ்க்கையில தேவ சித்தம் உண்டாகட்டும். சித்தம் உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லாம் சுயமாய் இருக்கிற காரியங்கள், ஓ சுய சித்தம் எல்லாம் அழியட்டும். இயேசுவின் நாமத்தை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டுருங்க. தேவனுடைய சித்தம் நிறைவேற்றும். அதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பார்க்கிறோம். ஓ தேவ சித்தம் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உலகமும் நிச்சயம் ஒழிந்து போகும். எல்லாமே ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான். ஓ தேவ சித்தம் தானே நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு தான் பிரயாசப்படணும். இந்த உலகத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யதான் பிரயாசப்படணும். அதுதான் வாங்கிக்கணும். அதை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஓ மத்திய சொல்லப்பட்டிருக்கு. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே ஓ பரலோகத்தில் அன்றவர்கள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. தேவனத்துல கேட்டு இருதயத்தை சாயுங்க, இன்னும் சாயுங்க கிட்டி சேருங்க. வாயில திறந்தாதான் சாய்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லா துதிச்சாதான் தேவன் கிட்ட நீங்க சாய்க்கிறீங்க. துதிப்பது தேவனுடைய சித்தம். அது நீங்க நல்லா துதிப்பது விருப்பம். சொன்ன வார்த்தை கேட்டு ஏற்படுத்தினேன். இவர்களை புதிய சொல்லி வருவார்கள். புதிய சொல்ல வாயில துதிக்கணும். ஆமா, எல்லாரும் ஹைதராபாத் டீம் கூட சொல்லுங்க, துதிங்க, வர்ஷிப் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல வர்ஷிப் பண்ணாங்க, எல்லாம் லாங்குவேஜ்ல வர்ஷிப் பண்ணுங்க. ஒரே ஆராதிக்க ஒரே மாசத்துக்கு சாப்பிட்டாரு. ஒரே ஜீவ தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்கள் மாசத்துல பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து நம்ம எல்லாம் சரீரம் நம்ம என்ன பண்ணோம்? ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவர் கிறிஸ்து. ஆகவே எல்லாரும் சேர்த்து பண்ணா யாருக்கணும் இல்ல. இருக்கணும். அதுதான் தேவன் சித்தம். தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கிறோமா? இருதயத்தை சிந்தித்து பார்க்கிறோம். அநேக இடத்துல தேவன் பிரியமா இல்ல. ஒரே மாம்ச சாப்பிட்டாரு, ஒரே கொண்டார்கள், ஒரே தண்ணீரை குடித்தார்கள், கிறிஸ்துவை புசித்தார்கள், கிறிஸ்துவ தண்ணீரை குடித்தார்கள், தண்ணீரை குடித்தார்கள். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நெருங்கி நான் பிரியமா இருக்கிறேன். சரீரத்துல இருக்கு, ஆனா நமக்கு பிரியமா இருக்கிறேன்னா
நம்ம விசேஷமா முதலாவது குறிப்பாக அந்த நார்த்ல அதிகமான ஊழியக்காரர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் தேவன் சந்திக்கணும். அவர்களெல்லாம் தேவன் அவர்களை பலப்படுத்தணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அப்படிப்பட்ட ஜனங்கள் யாரெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறார்களோ அவர்களை தேவன் சந்திக்கணும். இந்த முக்கியமான குறிப்பு, அவர்களை தேவன் சந்திக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவர்களை தேவன் சந்தித்து அவர்களை ரட்சிக்கணும். யாரெல்லாம் துன்புறுத்துறாங்களோ அவங்கள ரட்சிக்கணும். தேவனே அவங்க தெரியும் தன்மையான தெய்வம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு அப்புறம் அவங்க செய்யறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். ஆனா தெரியாம அறியாமையில செய்யறாங்கன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் நேசு சொன்ன மாதிரி தெரியாம செய்தவங்களெல்லாம் தேவன் புரிய வைக்கணும். அதனால தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணணும், அவர்களாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜெபிங்க. மாணவர்களே, சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? Hallelujah, 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 hallelujah. இயேசுவே முகடான கொடி சோதரம் அப்பா வெற்றிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. இயேசப்பா, அந்த காலை வேளையில தேவனாகி கர்த்தராமே எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பி விடுகிறீர்கள், அதற்காக சோதரம். ஆமென். தகப்பன் இந்த தகப்பன் போல எங்களை எழுப்பி விட்டு அப்பா உமக்காக சோதரம். இயேசப்பா ஸ்தோத்திரம். அழிந்து போற ஆத்மாக்களுக்காகவும் அப்பா நீ தகப்பனே இயேசப்பா ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்காகவும் அப்பா கிருபை பாராட்டிங்களா, அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம். சர்வ லோகத்தை உண்டாக்கிய சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கே நாங்கள் துதிகளையும் மகிமையும் அப்பா நீ தகப்பனே ஏறெடுக்கிறோம். துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை நீ தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒன்றுமே உணவாத எங்களை நீ தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே ஆமென். இயேசப்பா அப்பா வட மாநிலங்களில் நடக்கிற அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கிறேன் இயேசப்பா. நாங்கப்பா ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவனே ஹல்லேலூயா. ஆமென். அவங்கள ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக உடைய பாதத்தில் வருகிற இயேசப்பா, அங்க ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உடைய பாதத்தில் வருகிற இயேசுவே, இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஹல்லேலூயா. அவங்க தெரிஞ்சுதான் அந்த வேலையை செய்வாங்க. அப்பா நம்ம ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக மிஷனரிமார்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை எல்லாம் என் தேவனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டுகிறே இயேசப்பா. ஆமென் இயேசப்பா. உமக்காக ரத்த சிந்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரரை நீ கனப்படுத்துவீராக ராஜா. இயேசுவே, இயேசுவே. என் தேவனே அங்க அப்பாண்டி தகப்பனே அறுவடைய அப்பாண்டி தகப்பனை கொள்ளை பொருளாக நீங்க தாங்க. ஆத்துமாக்களை அப்பா கொள்ளை பொருளாக தாங்க. யாரெல்லாம் தகப்பனே இயேசப்பா ஹல்லேலூயா ஆமென் உமக்கு விரோதமாக எழும்புறவர்கள் ஆத்துமாவெல்லாம் நீ மனம் திரும்ப செய்வீராக, மனம் திரும்ப செய்வீராக. இயேசுவே அறியாமையெல்லாம் நீக்கி போடுங்க இயேசப்பா. தேவனாயக அவங்க தெரியாம செய்யற இந்த காரியங்களை எல்லாம் நீங்க மன்னித்து போடுங்க இயேசப்பா. அவங்க மனமாற நீ கிருபை பாராட்டுங்க இயேசப்பா. அநேக காரியங்கள் நடக்குது ராஜா. இயேசுவே அப்பா நீ தகப்பனே ஆமே மனிதனுக்கு மனிதன் விரோதமாக எழுப்பி அப்பா சொல்றோம். ஹல்லேலூயா. அப்பா நீ தகப்பனே அவங்களை தாக்குகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும்போது தேவாதி தேவனே சாட்சியாய் நிற்கிற அந்த அப்பா ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பாருங்க. அப்பா கனப்படுத்துவீராக ராஜா. என் தேவாதி தேவனே வேற யாரு இயேசப்பா உமக்காக அப்பா தகப்பனே ஹல்லேலூயா. அடிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவாதி தேவனுடைய ஊழியர்களை செய்கிறவங்க தான் இயேசப்பா. ஆமென். கோதுமை மணி போல நிலத்தில் விழுந்து செத்தாளாய்கள் அப்பா நீ தகப்பன மிகுந்த ஆமென் இயேசுவா பலம் கொடுக்க இயேசப்பா. அதில் அப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்துறாங்க இயேசப்பா. ரத்த சாட்சிகளாக ஒவ்வொருவரும் மறிக்கிறாங்களே வட மாநிலங்கள்ல. என் நேர்நாள் கர்த்தர்
பெரிய காரியங்களை செய்வீராக. அந்த இடங்களில பெரிய அசைவை கட்டளையிடுவீராக. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, மிஸ்ரீமார்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை எல்லாம் என் தேவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அர்த்தம் பண்ணி போடுங்க ராஜா. அல்லேலூயா. இயேசுவே, நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் சேனைகளின் கர்த்தர் ஏசப்பா. அல்லேலூயா. என் தேவாதி தேவன் நீரே யுத்தம் பண்ணுவீராக, நீரே யுத்தம் பண்ணுவீராக ராஜா. அங்குள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிப்பின் பாதைக்குள் நடக்கணும். ஒருவர் கூட மீதியாக கூடாது. யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிப்பின் பாதைக்குள் நடத்துங்க ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக பவுலானவர் ஆமென் ஒவ்வொரு ஊழியக்காரன் விரோதமாக எழும்பும் போது என் தேவனாகிய கர்த்தர் பவுலை கொண்டே அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய கிருபை செஞ்சீங்களே, அது போல யாரெல்லாம் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவங்களெல்லாம் நீங்க ரட்சிப்பின் பாதைக்குள்ள நடத்தி ஆமென் உமக்கு அப்பா நீ தகப்பனே ஆமென் ஊழியம் செய்யும்படியாக நீர் மாற்றி போடுவீராக. அல்லேலூயா. உமக்காக அநேக அடிகள் படவும் பாடுகள் படவும் நீர் அப்பா நீ தகப்பனே ஏசப்பா உங்களை ரட்சிப்பின் பாதைக்குள் நடத்துவீராக. நன்றியோடு பாடுகளில் மக்கள் ஊழியம் செய்கிறது பிள்ளைங்க. தகப்பனே பாடுகள் அநேக பாடுகள் பண்றாங்க. ஆனா நாங்க ஒரு பாடுபட படலே ஏசப்பா. அல்லேலூயா. ஆமென் ஏசப்பா. எங்களுக்கு கிருபையா இறங்குங்க. உமக்காக நாங்க வைராக்கியமா எழும்புறோம். உமக்காக நாங்கள் பாடுதல் படவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக நீங்க தொடுவீராக. வட மாநிலங்களில எழுப்புக்கு நக்கனைய ஊற்றுங்க. ஆமென் ஏசப்பா. ஹல்லேலூயா. அலையலையாக ஒவ்வொரு சனங்களும் எழும்பணும். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே அந்த அழிந்து போன ஆத்துமாக்களுக்காக ஆமென் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமாக எழுதுகிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீங்க கர்த்தர் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவாதி தேவனை இன்னுமே மனப்பூர்ல கலவரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது ஏசப்பா. மனக்கலவரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏசப்பா. இன்னும் அநேகர் அப்ப மனிதர்கள் இருந்து கொண்டுதான் வராங்க ஏசப்பா. உங்களுடைய ஜனங்க உமக்கு ஊழியம் செய்யற ஜனங்க எல்லாரும் அப்ப இன்னும் அநேகர் பாடியில் பட்டு கொண்டுதான் இருக்காங்க ஏசப்பா. அதுல இருந்து நீங்க விடுதலை தாங்க. யாரெல்லாம் விரோதமாக எழுதுகிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த விரோதமாக எழுதுகிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காம போகும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. எங்கெங்கெல்லாம் ஆமென் விரோதமாக எழுப்புறோம் அங்கங்கள்லாம் நேராக கர்த்தரை எழுப்புதல் நீங்க ஆவி பலமாக இறங்கணும். ஷார் ரக்கமா ரபலப ராஷதுவி ஒளி லபா ரபா நாது ரக்கமா ரபா எழுப்பதை நக்னிய ஊற்றுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற ஒவ்வொரு மனித சக்தியையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அதை பண்ணி போடுங்க. அவங்களுக்கு பேசுகிற பொல்லாத ஆவிகள நீங்க அதை பண்ணி போடுங்க. ஆனா அந்த ஆத்துமாக்கள் நிறைய இருக்கு ராஜா. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நீ ரட்சிப்படை செய்வீராக. ஆமென் ஏசப்பா. அவங்க எல்லாம் தனக்கு ஆமென் என்னன்னே தெரியாம அப்பா பார்த்தாலும் ருசிக்காம அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க ஏசப்பா. உங்களை ருசிச்சுட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு விரோதமாக யாரும் எழுத மாட்டாங்க ஏசப்பா. எவ்வளவு ரவுடிகள் எல்லாம் நீங்க அப்பா ரட்சிப்படை வச்சிருக்கீங்க. ஆமே மந்திரவாதிகள் எல்லாம் ரட்சிப்படை செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. இது லேசான காரியம் தகப்பனே. இது லேசான காரியம். நீங்க ஒவ்வொருவரையும் அவங்க எல்லாம் அழிந்து போனா அப்பா யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. ஆனா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அநேக அடையாளங்கள் நடக்கும். இருப்பதை நாவி அப்படியே பலமா இருக்கும் ஏசப்பா. ஒவ்வொரு ரட்சிக்கையும் பார்த்து நடத்துங்க. ரட்சிங்க ராஜா. வட மாநிலங்களில ஒரு பெரிய எழுப்பதின் நடத்தி ஊற்றுங்க. ஆமென். ஒவ்வொரு இடங்களில் ஜனங்களை நீ தொடுவீராக. அறியாமை இருளை அகற்றுவீராக. அறியாமை இருளை அகற்றி போடுங்க.
ஆவியானவரே நீங்க 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 வல்லமையாய் ஷாரிகபா ரபலதுரி ஓனி ரபா ரபா லாது ரக்கபா ரபல வச்சதுரி அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிப்பின் பாதைக்கு நடத்தி ஆமென் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரராக எழுப்புங்க உமக்கென்று நற்செய்தி சொல்லுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. உங்களுடைய ஊழியத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்துகிற எல்லாவித பொல்லாத பிசாசு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அர்த்தம் பண்ணுகிறோம் ராஜா. இயேசப்பா ஆமென் 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 ராஜா. என் தேவாதி தேவனே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். பொல்லாத அப்பாந்தே தகப்பனே இருக்கிறவர்களின் நாமம் அந்த இடத்துல மகிமைப்படக்கூடாது ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும். தகப்பனே நீர் அப்படியாக அந்த இடங்களில ஒரு பெரிய அசைவை கட்டளையிட போகிறதுக்காக ஆமென் ஆமென் அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்கள் அவன் வெளிச்சத்துக்குள்ள வரும்படியாக என் தேவனாக கத்ததாமே இந்த காலைகளில அவங்களுக்காக என் தேவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பதில் தரும்படியாக அப்படிப்பட்டவர்களை தேவன் சந்திக்கணும். அவர்களுக்கு தேவன் யார் என்பதை விளங்க பண்ணணும். அவர் எப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம், ஒரு அன்புள்ள தெய்வம், ஜனங்களை நேசிக்கிற தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்ய போவதான தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா சரி, இது சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் John chapter 6 verses 16 to verses 21. 16 21 வசனங்கள் வரை. சாயங்காலமானபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் கடலில் ஏறி கடலின் அக்கறை கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது அவரிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 4 மைல் கடல்வழியே கடலின் மேல் நடந்து படவுக்கு சமூகமாய் வருவதை பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி நான் பயப்படாது என்றார். அப்பொழுது அவரை கடலில் ஏற்றி மனதா என்றார்கள். உடனே படகு அவர்கள் கரையில் சென்றது. பிடித்தது. Hallelujah. Without lazy mom. Chapter 16, John chapter 6. Chapter 6, verses 16, from 16 to 21. Chapter 6, 16 to 21. Yes. And when even was come, his disciples went down unto the sea, and entered into a ship, and went over the sea towards Capernaum. And it was dark, and Jesus was not come to them. And he arose by reason of a great wind that blew. So when they had rowed about 25 or 30 furlongs, they saw Jesus walking on the sea, and drawing nigh unto the ship, and they were afraid. But he said unto them, It is I, be not afraid. He then willingly received them into his ship, and immediately the ship was at the land whither they went. Hallelujah. Hallelujah. Read out the last verse. He then, and they willingly received him into the ship, and immediately the ship was at the land whither they went. yes. Hallelujah. 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 இன்னைக்கு வார்த்தை, அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. So read out in English. And they willingly received him into the ship. And immediately the ship was at the land whither and immediately the ship was at the land. Hallelujah. And immediately the ship was at the land.
So whither they went, laugh whither they went. Amen. Hallelujah. அப்ப பாருங்க, இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிறார். பாருங்க எவ்வளவு அழகா இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு சம்பவம். அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து வேற ஒரு ஊர்ல அந்த வேற ஒரு ஊர்ல இருக்கு அவர் நிறைய அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் செய்து அந்த ஜனங்கள் வந்து 5000 பேரு சாப்பாடு இல்லாம இருக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு தேவன் போஷித்து எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வேற ஊருக்கு போறாங்க. அவரும் அவருடைய சீஷர்களும் போனோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க ஏறிடுறாங்க, சீஷர்கள் ஏறிடுறாங்க. சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் என்ன பண்றாங்க, படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். கப்பர்நகூமுக்கு போறாங்க. அப்பொழுது இருட்டா இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராது. இவங்க மட்டும் தான் போறாங்க. ஏசப்பா என்ன பண்ணல, அவங்களோட போல. ஏசப்பா அங்கேயே இருக்கிறாரு, போகணும்னு சொல்றாரு, ஆனா அவர் அங்கேயே இருக்கிறாரு. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு இவர்கள் சீஷர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கீழ்ப்படிந்து போறாங்க. போகிற வழியில என்ன நடக்குது, பெருங்காற்று அடித்ததினாலே கடல் கொந்தளித்தது. So now read out that 18th verse. 18th verse. And the sea arose by reason of a great wind that blew. Arose by a reason. And the sea arose by a reason. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல அப்படி இல்லை. பெருங்காற்று அடித்ததினாலே கடல் கொந்தளித்ததுன்னு இருக்கு தவிர இங்கிலீஷ்ல sea arose by a reason இருக்கு. by reason. ரீசன்னா என்ன, ஒரு காரணத்தினாலதான் கடல் கொந்தளிக்குது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப பாருங்க, ஆண்டவர் போன்னு சொல்றாரு ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போறோம். ஆண்டவர் சொல்லிதான் போறோம், ஆண்டவர் சொல்லாம போல. ஆனா அந்த இடத்துக்கு போற வழியில கூட என்ன நடக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது. உடனே என்ன பண்றாங்க அந்த சீஷர்கள், அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். Read out the 19th verse. What happened then? அவர்கள் பயந்தார்கள். Read out English in English, Daisy-ma. 19th verse. So when they had rowed about 5 and 20 or 30 furlongs, walking on the sea, drawing nigh unto the ship, and they were afraid. அப்ப இந்த பெருங்காற்று வந்த உடனே ஒரே பயங்கரமா ஒரு 20-30 furlongs அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேற குறைய அவங்க எத்தனை 4 மைல் தூரம் என்ன பண்றாங்க, தண்டு வலித்து போன பொழுது ரொம்ப கஷ்டத்தோடு அந்த படகை வந்து என்ன பண்றாங்க, அந்த காற்று கொந்தளிக்குது, பயங்கர கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குதுன்னா என்ன பண்ண முடியாது, அவங்களால இது பண்ண முடியாது. சிப்ப வந்து ஈஸியா அவங்களால என்ன சொல்லுவாங்க, ரோ பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, ஓட்ட முடியாது, வலிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டத்தோடு 4 மைல் தூரம் வலிச்சுட்டு போறாங்க. அப்ப சடனா யார் வர அந்த இடத்துல, இயேசுவானவர் வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப வந்து வருகிறதை பார்க்கும் பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு என்ன பண்றாங்க, பயந்துட்டாங்க. எதுக்கு பயப்பட்டோம், கஷ்ட காலத்துல நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது ஒரு காரியம் நம்மளால நடத்த முடியல போது அப்ப ஏசப்பாவோட பிள்ளைங்களுக்கு யாருதான் உதவியா வருவா, ஏசப்பா தான்
உதவியா வருவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கேக்குறீங்களா இல்ல தூங்குறீங்களா? எல்லாரும் கேளுங்க. ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கஷ்ட நேரத்துல உதவ வருகிற அந்த தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வராரு. அந்த இடத்துல ஏசப்பா வராரு. சீஷர்கள் கஷ்டப்படும் போது வராரு. வந்த உடனே அவர்கள் அவரை நோக்கி என்ன பண்றாரு? நாம் தான், பயப்படாதீர்கள். ஏன் பயப்படுறீங்க? யாரையாவது வருவா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல யாராவது உதவி செய்ய வருவாங்களா? என்னை தவிர நான் தான் வந்திருக்கிறேன், பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர்களை என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆறுதல் படுத்தி அது மட்டும் இல்ல, அவரை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். படவில ஏற்றிக்கொள்ள ரொம்ப மனதா இருந்தார்கள் வசனம் இருக்குது பாருங்க. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். கடலின் படவு உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு ஏசப்பா வாங்கன்னு ஏற்றி கொண்ட உடனே ஒரே கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது? அவங்க போக வேண்டிய இடத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க? போய் சேர்ந்துட்டாங்க. ஆமென். நல்ல கவனி. இதுல இருந்து எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம இந்த காலை வேளையில நம்ம என்ன கத்துக்கணும்? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கஷ்ட நேரங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஐயோ நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனே, அவர் சொல்றதெல்லாம் நான் செய்யறேனே, இன்னும் ஏன் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி கஷ்ட நேரங்களிலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் நம்மிடத்திலே வந்து அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய கஷ்ட நேரத்திலே நம்மளை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஏன் அந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறாரு? ஏன் சீஷர்களுக்கு அவர் கூடவே போயிருந்தா கப்பர்நகூமுக்கு படகுல இந்த காற்று இந்த கடல் வந்தா ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் அடக்கியிருப்பார்ல. ஏன் அவர் கடல்ல போகும்போது சீஷர்களை தனியா விட்டுட்டு இவர் பின்னாடி இருக்கிறார் இது போல? அப்போ ஒரு டெஸ்ட், ஒரு ஃபெய்த்தோட டெஸ்ட், விசுவாசத்தின் சோதனை. அதுதான் எவ்வளவு தூரம் சீஷர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்பதை அவர் கண்டறியும்படியாக அவர்களை சோதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை அவரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது கூட சில பாடுகள், உபத்திரவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா. கடல் கொந்தளிக்கும், காற்றடிக்கும், எல்லாம் நடக்கும். ஐயோ என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோமே நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பார்த்துட்டே இருப்பாரு. நம்மளால திராணிக்கு எவ்வளவு முடியுமோ அந்த நேரம் வரைக்கும் தான் அமைதியா இருப்பாரு. அந்த சீஷர்கள் எவ்வளவு திராணிக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்டை இழுத்துட்டு அவங்க போனாங்க. அது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? அமைதியா பொண்ணு பாக்குறாரு. ஒரு கட்டத்துல பாவம் அவங்க சோர்ந்து போறாங்கன்னு ஒண்ணு நடந்து போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேற யார் நடந்து போவாங்க அந்த இடத்துல? கடல் மேல நடக்கிற அளவுக்கு வேற யாருக்கு வல்லமை உண்டு? நம்மளுடைய தேவாதி தேவன் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. அவைகள் தான் என்ன பண்ணும்? காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்றும் கடலும் அடங்குமானால். இந்த போராட்டம் எல்லாம் ஏமாத்துறங்க. நம்மளுடைய வாழ்க்கையில வர போராட்டங்கள் ஏமாத்துறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய வல்லமையுடைய தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா எப்போ அடக்குவாரு சொல்லுங்க? அதுதான் முக்கியம். அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். அவர் போன்னு சொல்ற இடத்துக்கு போனா மட்டும்தான் இது நடக்கும். அவர் போன்னு சொல்லாம நம்ம போயிட்டு ஏசப்பா வந்தே அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்லை. அவர் வரமாட்டார். அவர் போல் சீஷர்களுக்கு கட்டளையிடுறார். கப்பர்நகூமுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அவங்க கீழ்ப்படுத்தி ஏறி போறாங்க. ஆனா ஏசப்பா வரல. இவங்க மட்டும் தான் தனியா போறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஏசப்பா எப்படினாலும் வந்துருவாருன்னு. ஹல்லேலூயா. அவருக்கு படகு தேவையே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா.
அவர் ஒரு செகண்ட் ஆவியில இப்படி அப்படி புஷ்ஷுன்னு அப்படி பறந்து போயிடுவாரு. அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதனால சீஷர்கள் போயிட்டாங்க. ஆனா போன இடத்துல என்ன நடக்குது? பெரிய காற்று, கடல். பை ரீசன், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஒரு காரணத்திற்காக தான் அந்த இடத்துல என்ன நடந்துதான்? புயல் வீசினது, காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது. அப்ப அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய சீஷர்களை சோதித்து பார்க்கிறார். விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்போ அவர் படகுல ஏறின உடனே 21ஆம் வசனத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஏறின மாத்திரத்துல என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? உடனே அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க? போய் சேர்ந்துடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நம்மளுடைய படகும். அல்லேலூயா. நம்மளுடைய படகுல போராட்டம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, இயேசு ஏறினால் உடனே நாம போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஏறணும், இயேசு ஏறணும். அதுக்குதான் நம்ம வெயிட் பண்ணணும். இயேசு ஏன் ஏறல இன்னும் நம்ம படகுல? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம், நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம். இயேசு ஏன் கடல் மீது நடந்து வரல? ஏன் கடல்ல வந்து ஓ கடல்ல நீ அமைதியாயிரு, இறையாதேன்னு ஏன் சொல்லல? ஏன் நமக்கு வர போராட்டத்தில் தேவன் அமைதியா இருக்கிறார்? ஏன் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார்கள்னு அழகா போட்டிருக்கு. ஏற்றுக்கொள்ள மனசு இருக்கணுங்க. யாரை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்கணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் படவில் காணப்படுகிற போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களை தேவனே மாற்றுவார். நம்ம யாரை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கணும்? இயேசுவை. எல்லாரும் படிங்க. 21ஆம் வசனம் படிங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட். படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிங்க. 21ஆம் வசனம். இல்ல எல்லாரும் படிங்கன்னா என்ன பண்றீங்க? சத்தமா படிங்க. அப்பொழுது அப்ப ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். Read out English in English, Daisy-ma. 21. Yeah. Then they willingly received him into the ship, and immediately the ship was. Willingly. Then they willingly received him into the ship. வாஞ்சையோடு, வாஞ்சை, willinglyனா வாஞ்சை, வாஞ்சையோடு அவர்களை தேவனை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த willinglyன்ற வேர்டு தமிழ்ல இல்ல. ஆனா நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா வாஞ்சையோடு, ஆசையோடு. ஹல்லேலூயா. நாட் பை ஃபோர்ஸ். யாரோ ஒருத்தர் சொல்லி ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கோங்க. இல்ல 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 இல்ல. சொல்லி சொல்லி ஏற்றுக்கொள்ள கூடியவர்கள் எல்லாம் தேவன் வந்து கிட்ட வரமாட்டார். சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. willingly நம்மளா வாஞ்சியோடு, ஏசப்பா வாங்கப்பா, ஏசப்பா வாங்கப்பா, ஏசப்பா வாங்கப்பா. நீங்க எவ்வளவு தூரம் மனதார வாஞ்சித்து வாஞ்சித்து நீங்க கேட்கிறீங்களோ அவ்வளவு தூரம் ஏசப்பா உங்களுடைய படவில் ஏறி வருவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு பயணம் செய்வார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, டெய்லி ஆண்டவர் இதே தொடர்ந்து நம்மளோட பேசிட்டு இருக்கார். நேற்று முந்தா நேத்தும் அதேதான் பேசினார் இல்லையா? அவர் என்ன பண்ண மாட்டாரு? யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாரு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அப்படி யாரு அவரை வாஞ்சியோடு கூப்பிடுறாங்களோ அவங்களிடத்துலதான் தேவன் போய் அவங்களுடைய காரியங்களிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளை கொண்டு எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். யாரெல்லாம் வாஞ்சையோடு கூப்பிட போறீங்களோ கூப்பிடுங்க. ஒருத்தவங்க சொல்லி கூப்பிடுறது இல்லங்க, ஒருத்தவங்க சொல்லி சொல்லி ஆண்டவர் கூப்பிடுங்க, ஏசப்பாவை படவில ஏத்து உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுப்போங்க, உள்ளத்துல ஏற்றுப்போங்கன்னு சொன்னா தேவன் வரமாட்டார். அந்த போராட்டத்துல தேவன் வரமாட்டார். உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் நடக்கும், பாடுகள் நடக்கும், உபத்திரவங்கள் நடக்கும். ஆனா அந்த பாடுகள் உபத்திரவங்களில தேவன் உதவி செய்ய முடியாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணல? வாஞ்சையோடு கூப்பிடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ யாரெல்லாம் வாஞ்சையோடு கூப்பிடுகிறார்களோ
அவர்களிடத்திலே தேவன் வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க, 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் போன்னு சொல்ற இடத்துக்கு போகும்போதுதான் போராட்டத்துல இருந்து விடுதலை தருவார். போகாதேன்னு சொல்ற இடத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல போராட்டம் வந்தாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, கிட்ட கூட வரமாட்டாரு. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சாமுவேல் பிரதர் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. எல்லா மணி சிஸ்டர் எவ்ரிவன் டுகெதர் எல்லாரும் வாய்களை திறங்க. ஹல்லேலூயா. மோபிமா வாய்களை திறங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு மட்டுமே நான் கீழ்ப்படிவேன் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ராஜிகனி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நம்மோடு பேசி இந்த வார்த்தைகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினார்? புரிஞ்சுதா? எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுறார் பாரு. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற இடத்திற்கு போனீங்கன்னா, தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசு வருவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? வாட் இஸ் தி செகண்ட் பாயிண்ட்? they willingly received him. வாஞ்சையோடு அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவ யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே இயேசுவை வாஞ்சையோடு உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் சொல்லை நான் கேட்டு நான் நடப்பேன் சொல்லி வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மட்டும்தான் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாஞ்சிக்கலைன்னா இயேசு வரமாட்டாருங்க. நீங்க வேலைக்கு சொல்ற இடத்துக்கெல்லாம் போய், நீங்க போகாதுன்னு சொல்ற இடத்துக்கெல்லாம் போய் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு ஐயோ ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடுன்னு சொன்னீங்கன்னா தேவன் உங்களை விடுவிக்க அவர் வரமாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரா? அவரை கேட்டுதான் போனீங்களா? ஹல்லேலூயா. ஆகையால் இந்த கால வேலையில எல்லாம் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க போவோம், நீங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிவோம், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம், நீங்க சொல்றதைதான் நாங்க செய்வோம். அப்படியாய் நாம உங்களை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட மனதுடையவர்களாய் மாறணும்னு சொல்றாரு. ஏன் இதை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார்? நல்ல கவனிங்க. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம்ல அநேக ஆத்துமாக்களுக்காக. அப்ப இந்த ஆத்துமாக்களுக்கு என்ன வரணும்? எப்படிப்பட்ட இருதயம் வேணும்? தேவனை வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். ஹல்லேலூயா. ஒண்ணு. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நடந்தா மட்டும்தான் விடுதலை. இல்லாக்கட்டி விடுதலை இல்லைன்றத அவர்களுக்கு புரிய வைக்கணும், தேவன் உணர வைக்கணும். அப்ப இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்த்து ஜெபிக்கணும். எல்லாரும் சேர்த்து ஜெபிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆத்துமாக்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசேஷமாய் அனிஷியாவுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். அந்த மகனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டாகணும். பிரதற்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். அந்த மகனுக்குள்ள இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கும் வரணும், அவங்களுக்கும் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனது, தேவனை வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனை வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனது அவர்களுக்கு உண்டாக வேண்டும் பேசுகிறேன். அவர்களுக்கு உண்டாக பேசுகிறேன். எங்களுக்கு உண்டாக வேண்டும் பேசுவேன். அப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனது உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட மனதுடையவர்களாய் தேவன் மாற்றுவீராக, தேவன் மாற்றுவீராக, தேவன் மாற்றுவீராக. நம்ம நம்ம பார்த்த வசனம் அப்ப அந்த சப்பானி அவருக்கு தெரியல இயேசு யாருன்னு
தெரியல. அதனால இயேசு தானாவே வந்தார். ஆமென். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த வசனம் என்னது? ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஏன் நடக்குது போராட்டம்னா, அவரை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா அந்த போராட்டத்தை தேவன் மாற்றுவார். ஒரு பரீட்சை. ஆனா மற்றவர்களுக்கோ தேவனை அறியாதவர்களுக்கோ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு இராதவங்களுக்கெல்லாம் ரட்சிக்கப்படல, இன்னும் எனக்கு ரொம்ப தெரியாதுங்க, ஆனா இயேசுவை மட்டும் தெரியணும். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கா? அது போதும். ஆமென். அது போதும். தேவன் என்ன பண்ணுவாரு? உங்கள் உள்ளத்துல வருவார். ஆமென். ஹல்லேலூயா. வாஞ்சையை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகள்ல இருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வல்லமையுடைய தேவன். அவர் அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த காரியத்துக்காக இந்த காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை நடத்தும்படியாக இந்த காரியத்துக்காக மணி சிஸ்டர் கேன் யூ ப்ரே? హల్లెలూయా. యేసు ప్రభా పరిశుద్ధుడా పరిశుద్ధుడా పరలోకంలో ఉన్న మా పరమ తండ్రి, మీ పరిశుద్ధ పాదాల కోట్లాది వందనాలు స్తుతులు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం దేవా. ప్రభా 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 ఇప్పుడు ప్రభా అక్క చెప్పిన వాక్యం అనుసారంగా ప్రభా ప్రతి ఒక్కరు ప్రభా విల్లింగ్ గా ప్రభా మిమ్మల్ని యాక్సెప్ట్ చేసుకోవడానికి మీరు సహాయం దయచేయండి ప్రభా. నీ చిత్తానుసారంగా వాళ్ళు జీవించడానికి కృప దయచేయండి ప్రభా. నీ చిత్తము లేనిదే వాళ్ళ జీవితంలో ఏది జరగడానికి వీల్లేదు నా రాజ్య. ప్రభా 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 మీరు వాళ్ళ జీవితం అనే వీళ్ళ పడగలో మీరు ఉండమని వేడుకుంటున్నాం నా రాజ్య. యేసు ప్రభా స్తోత్రం 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 దేవా. స్తోత్రం రాజ్య. ప్రభా 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 నేను నమ్ముకున్న బిడ్డల్ని ప్రభా ఏ నాజు ప్రభా నువ్వు చేయి విడవ అని చెప్పిన దేవుడవ రాజ్య. ప్రభా మీ చేతికి మమ్మల్ని మేము సమర్పించుకుంటున్నాం నా రాజ్య. ప్రభా మనస్ఫూర్తిగా ప్రభా మమ్మల్ని మేము సమర్పించుకుంటున్నాం దేవా. మీ పాద సన్నిధిలో ప్రభా నీ చిత్తము మా జీవితంలో నెరవేర్చమని వేడుకుంటున్నాం నా రాజ్య. ప్రభా స్తోత్రము దేవ. ప్రతి బిడ్డలు ప్రభా సంపూర్ణంగా ప్రభా పరిపూర్ణంగా ప్రభా నీ యొక్క చిత్తానికి ప్రభా అప్పగించుకోవడానికి మీ కృప దయచేయండి ప్రభా. నీ చిత్తము లేనిదే ప్రభా వాళ్ళ జీవితంలో ఏది జరగడానికి వీల్లేదు దేవా. ప్రభా మీ రక్తము చేత బిడ్డల్ని మీరు కడుగుమని వేడుకుంటున్నాం నా రాజా. ప్రభా నీ రక్తము కింద ప్రతి బిడ్డల్ని భద్రపరచుకోమని వేడుకుంటున్నాం నా రాజా. ప్రభా నేను నమ్ముకున్న బిడ్డల చుట్టూ మీ అగ్ని కంచాలు వేయండి ప్రభా. మీ ఎదుగుదల కాపుదల దయచేయండి ప్రభా. ప్రభా మీ చిత్తము వాళ్ళ జీవితంలో జరగాల ప్రభా. ఇలాంటి సాతాను ఆటంకాలు ఉండడానికి వీల్లేదు దేవా. నిన్ను నమ్ముకున్న బిడ్డలు ప్రభా నీ నామం ఎత్తుకొని జీవించడానికి మీరు సహాయం దయచేయండి ప్రభా. పరిపూర్ణంగా వాళ్ళ హృదయంలో పరిపూర్ణంగా ప్రభా నిన్ను నమ్మడానికి మీరు సహాయం దయచేయండి ప్రభా. పరిపూర్ణంగా నేను నమ్ముకొని ప్రభా నీ మార్గంలో నడవడానికి మీరు సహాయం దయచేయండి ప్రభా. లైఫ్ అనే పడగలో మీరు ఉండమని వేడుకున్నాం దేవా. వాళ్ళ జీవితం అనే పడగలో మీరుండి ప్రభా వాళ్ళని మీరు నడిపించి ప్రభా నీ రెండు రాకడ అతి త్వరగా ఉంటుండగా ప్రభా ఎత్తబడే గుంపుల్లో ప్రభా వారు పరలోకం చేరడానికి మీ కృప దయచేయమని నజరేయుడైన యేసు నామములో అడిగి ప్రార్థించి వేడుకున్నాం మా పరమ తండ్రి. ఆమేన్ ఆమేన్. கொடுத்த வார்த்தையில தாவே அப்பா நாங்கள் தாவே அப்பா நாங்கள் படகுல தாவே தாவை இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் சோதரங்க தாவே அப்பா வாஞ்ச உள்ள மனசுலாய் வாழ தேவன் உதவி செய்யுங்க சோதரங்க தாவே ஏசப்பா உங்க கீழ்ப்படையின ஆண்டவர சோதரங்க தாவே சோதரமாவியானவர வார்த்தைகளுக்கு ஆண்டவர சோதரங்க தாவை நாங்கள் இடம் கொடுக்க ஆண்டவர சோதரங்க தாவே ஏசப்பா சோதரங்க தாவை நீர் ஆண்டவர எங்களுக்காய் ஆண்டவர சோதரங்க தாவே அப்பா சோதர படை ஆயத்தப்படுத்திருக்கிற ஆண்டவர சோதரங்க தாவே அதில் வாஞ்ச
ஆண்டவரே சோதரங்க தாவ ஏறுவது செய்க ஆண்டவரே சோதரங்க தாவ ஏசப்பா வார்த்தைகள் ஆண்டவரே முற்றிலுமாய் ஏசப்பா சோதரங்க தாவ கீழ்படிங்க ஆண்டவரே உங்க காயாண்டவரே சோதரங்க தாவ வாஞ்சித்த மனுஷனை வாழ எங்களுக்கு உதவி செய்க ஆண்டவரே சோதரம் சோதரங்க தாவ அப்பா சோதரங்க தாவ அறிந்து போக ஆத்மாக்கள் ஆண்டவரே சோதரங்க தாவ மற்றொல்ல தேவன் உதவி செய்க ஆண்டவரே சோதரம் சோதரங்க தாவ தாவ ஏசப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே சோதரங்க தாவ இப்படியாய் மாற்றுவது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சோதரம் நாமத்தினால நல்ல புது அப்போ யாரெல்லாம் பிரச்சனையில இருக்கிறோமோ, யாரெல்லாம் வியாதி, வறுமை, பிரச்சனை, பாடு, உபத்திரவம் சொல்றோமோ, அப்ப நம்ம எல்லாம் இந்த நாளிலே என்ன செய்யணும்? தேவனை வாஞ்சியோடு ஆண்டவரே நான் உங்க சித்தத்தை செய்வேன், உமக்கு வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம், நீங்க எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தி அவரை ஏற்றுக் கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாகவே விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் அப்படியாய் நம்மளை மாற்ற போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாப்பிட பிரதர் நிக்கிறீங்களா? எங்க போட்டீங்க? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வசனத்தின்படி நான் கீழ்படிவேன் ஏசப்பா, இந்த சித்தத்துக்கு கீழ்படினோம் நாங்க சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்கு நீ வெளிப்படுத்துகிறீர் கர்த்தாவே. அப்பா நீர் அப்பா இருக்கிற தேவனாண்டவரை சோதர சப்பா கர்த்தாவே. அப்பா அவரை நோக்கி கூப்பிட ஒருவர் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திராண்டவரை சோதர சப்பா கர்த்தாவே. நாங்கள் அப்பா அம்மா நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பன சோதர சப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறோம் கட்டட வார்த்தைப்படி ஆண்டவரே சோதரம் தகப்பன. அதிகாலையில் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளை தாழ்த்தி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே சோதர சப்பா கர்த்தாவே. அப்பா நீர் ஆண்டவரை இவருக்குள்ள பிரசனமாக ஆண்டவரே சோதர சப்பா கர்த்தாவே. எங்களை தூய்மையான ஆண்டவரை சோத்திரம் தகப்பன கர்த்தாவே சோத்திர சப்பா. ஒவ்வொரு நாளாண்டவரை அப்பா புதிதாக்குதல் அனுபவிக்கிறாண்டவரை எங்களை நடக்கும் ஆண்டவரை சோத்திர சப்பா. எங்கள் ஆகிய சரீராண்டவரை எங்கள் சிந்தைகள் அனைத்தாண்டவரை மக்கள் ஒட்டுவிட்டு எல்லாண்டவரை சோத்திர தகப்பன சோத்திர சப்பா. நீர் ஆளுகை செய்யாண்டவரை சோத்திர தகப்பன கர்த்தாவை. ஒவ்வொரு நாளாண்டவரை சித்ததுக்காக சமூகத்தில் ஆண்டவரை ஏகி போகிறோம் தகப்பன சோத்திர சப்பா. அப்பா மாம்சிகள் நீக்கப்படவாண்டவரை சோதர சப்பா. இந்த மனுஷங்க மட்டும் நாம் நீக்கப்படவாண்டவரை சோதர சப்பா. சுயங்கள் மட்டும் எங்களை விட்டு ஆண்டவரை அப்பா செய்யப்பட்டவரை சோதர சப்பா. எதிராண்டவரை நீர் ஒவ்வொரு நாள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒரு பார்வையில் இருக்கிற தகப்பன சோதர சப்பா கட்டாவே. இப்படி கருத்தில் இருக்க மாற்றங்களா இருக்க எங்களாண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை சோதர சப்பா கட்டாவே. ஒவ்வொரு ஆண்டவரை சோதர சப்பா அவங்க ஜீவிதமாக எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரை அப்பா. ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தும் ஆண்டவரை சோதர சப்பா கட்டாவே. அந்த உலகத்துல இடத்துல விளையாட்டு ஜெயிக்கிறேன்னு சொன்ன தேவன் ஸ்தோத்திராண்டவரை சோதர சப்பா கட்டாவே. உபகரமான உலகத்தில் ஆண்டவரை சோதர சப்பா அப்பா. ஒருவர் சோதனை ஆண்டவரை கடப்பவன் ஆண்டவரை என்னாண்டவரை சோதர சப்பா கட்டாவே. என்னாண்டவரை முடியாதபடிக்கு ஆண்டவரை மன அழுத்தங்கள் மற்ற ஆண்டவரை சோதர சப்பா இவற்றெல்லாம் நீக்கி ஆண்டவரை அப்பா நீராண்டவரை சோதர சப்பா கட்ட இருதயங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை சோதரன் தகப்பன. பாடுகள் எம்மாத்திரம் ஆண்டவரை சோதர சப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்துக்கப்பட்ட பாரத பத்திரவர் எல்லாரும் எங்களுக்கு என்னிடத்தில் வாருங்க. நான் உங்களுக்கு உனக்கு இலைப்பாறுதல் வாங்கி ஆண்டவரை சோதரன் தகப்பன. இலைப்பாறுதல் தருகிற தேவன் ஆண்டவரை சப்பா கட்டாங்க அப்பா. சோதர சப்பா நீர் ஆண்டவரை எங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. எல்லா மத்தியில் ஆண்டவரை மத்தியில் ஆண்டவரை நீர்
ஆறுதல் படுத்துகிறோம், தொழுகிறோம் ஆண்டவரே. இருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதரேசப்பா. இனிகளை விதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோதரேசப்பா. கட்டுக்களை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதரேசப்பா. கர்த்தாவே, இருளுக்கு தினமும் பெரிய வெளிச்சத்தை கண்ட வார்த்தையின் படி ஆண்டவரே, சோதரேசப்பா. அப்பா மனம் திரும்ப யாவருக்கு ஆண்டவரே, சோதரேசப்பா. சத்தியத்தை ஆண்டவரே அப்பா ஒருக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறதா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, சோதரேசப்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஒரு உயிருள்ள வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்கும் போது ஆண்டவரே அப்பா அந்த புதிய மாற்றத்துல எங்களை நடத்தும் ஆண்டவரே, சோதரம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அதிகாலையில ஒரு சமயத்துல வருகிறோம் தகப்பனா, சோதரேசப்பா. அப்பா அந்த வார்த்தையில் ஓட்ட ஆண்டவரை உருவாய் போக அதை பதிக்க ஆண்டவரை எங்க உருதயமாக்கி தலைகளை அப்பா எங்க கிருமிச்சு ஆண்டவரை, சோதரேசப்பா. அப்பா நாங்கள் ஆண்டவரை ஆண்டவரை அந்த நாள் முழுக்க ஆண்டவரை, சோதரேசப்பா. அப்போ தியானிக்க ஆண்டவரை அப்பா அப்பா நினைக்கும் கிருமிச்சு ஆண்டவரை, சோதரேசப்பா. எடுத்துப்படுங்க ஆண்டவரே, சோதரம் தகப்பனா. அப்பா சோதரேசப்பா நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, சோதரேசப்பா. உண்மை பேருட நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமாக கிருபிச்சைங்க ஆண்டவரே, சோதரம் தகப்பனா. கர்த்தாவே சோதரேசப்பா. சோதரேச நீ கொடுத்த அந்த காலங்களுக்கா சோதரம் ஆண்டவரே. அப்பா சோதரேச இந்த காலத்தை ஆண்டவர் உனக்கா பிரயோஜனப்படுத்திக்கொள்ள கிருபிச்சைங்க ஆண்டவரே, சோதரேசப்பா. நன்றி ஆண்டவரே. சமூகத்துல ஆண்டவர் எங்களை ஒப்புவிக்கின்றார். இயேசு நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஜபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கௌரவத்துக்கு கடைசியா ஜெபிச்சு முடிச்சிருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறாங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கூட கர்த்தர் எங்களுக்கு தருகிற எல்லா விதமான ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை கொண்டு மகிமையாய் கத்திரிக்க வாழ்க்கையில கத்திரி செய்து கொண்டிருக்கீங்கப்பா. ஆண்டவரேப்பா பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரை. ஏசப்பா வார்த்தைகளை ஏற்று ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரை அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரையா. ஆண்டவரே 38 வருஷமா கர்த்தாவே தன் வியாதி ஆக வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் ஆண்டவரை கிரியை செய்யக்கூடாது மனுஷனை நோக்கி கர்த்தர் ஆண்டவரை நீங்க கடந்து போனீங்கப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு சாட்சிய கர்த்தர் எடுத்தீங்கப்பா. ஆண்டவரே உங்களை ஆசையாய் பார்க்க வாழ்க்கை உடனே ஆண்டவர் ஏசப்பா பயப்படாது ஆண்டவரே எங்க வாழ்க்கை படகுல கூட ஆண்டவர் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் பயப்பட சாரி முடியும் பொழுது ஆண்டவரே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அபியாசப்படுத்த வார்த்தைக்கு நாங்கள் அப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாப்பா வார்த்தை காட்டுல எங்களை தைரியம் காரியத்தை உடனே வார்த்தைகளை காட்டின வல்லமை செய்கிற காரியம் ஒத்துமே கிடையாது ஆண்டவரே. வார்த்தை நாங்கள் அப்படியே கீழ்படுகிறோம். நாங்க மட்டும் ஒரு நாள் அநேகத்துக்காக நாங்க பாரத்தோடு செபிக்கிறோம். அப்பா எங்களுக்கு விளக்க வச்ச இந்த காரியம் ஆண்டவரை தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்படித்தாங்க கருத்து ஒப்படைக்கிற நாட்டு போட்டு நடந்துப்பா. ஒவ்வொரு நாள் அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில செபிக்கப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பெரிய செய்ய பயப்படாத உனக்கு துணையா இருக்கிற நீங்க சொல்லுங்க
யார் என்ன பண்ண முடியாது எந்த தைரியத்தை கண்டுபிடிக்கிறார் அப்பா ஒருவருடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா மற்ற வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கை தெய்வம் கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாத்துக்கும் கடவுள் ஜபத்தை கேட்டு அப்படியாய் தேவன் நம்மை நடத்த போற தயவுகளுக்காய் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்ததாவே அவர்களை எப்படியாய் மாற்ற போல் தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 தூங்காதீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் வாய்களை திறந்து நாம சொல்லி எல்லாம் சேர்ந்து பண்ணணும் ஸ்தோத்திரம் 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 எல்லாரையும் ஒப்பு கொடுத்து கர்த்ததாவே அப்படியாய் வாஞ்சியுள்ளவர்களாய் தம்மை ஏற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அலட்சியாக்குள்ள இந்த வாஞ்சை உண்டாகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 இந்த வாஞ்சை உண்டாகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஒரு வாஞ்சை உண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கைவிடப்படாதபடிக்கு பரலோகத்துக்கு செல்லணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் வாகனம் ஓட்டும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை தேவன் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் விக்கலங்களுக்கும் பொல்லாப்புக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தராவே பெருகவும் நாம் சிறுகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்த்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.